கதை. நீண்ட நாட்களுக்கு முன்பு மென்மையான மலைகளால் சூழப்பட்ட அழகிய அமைதியான பெத்லகேம் என்ற ஒரு சிறிய ஊர் இருந்தது. அந்த ஊரில் எங்கும் பச்சை பசேல் என்ற புல்வெளியும் பெரிய பெரிய ஒலிவ மரங்களும் இருந்தன. இந்த அழகிய ஊரில் நகோமி என்ற அன்பான அமைதியான தெய்வபயமிக்க பெண் ஒருவர் தன் கணவருடனும் 2 மகன்களுடனும் வாழ்ந்து வந்தார். அப்போது ஊரில் திடீரென பஞ்சம் வந்தது. பஞ்சம் அதிகமாகி உணவுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதால் அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் மோவாபு நாட்டுக்கு குடிபெயர்ந்து சென்றனர். சிறிது காலம் கழித்து மோவாபில் நகோமியின் மகன்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுடைய மனைவிகளில் ஒருவரின் பெயர் ஓர்பா, மற்றொருவரின் பெயர் ரூத்து. ஏறத்தாழ 10 ஆண்டுகள் கழித்து நகோமி எதிர்பாராத விதமாக தம் கணவரையும் தம் 2 மகன்களையும் இழந்தார். இதனால் நகோமி மிகவும் சோகமாக இருந்தார். எனவே அவர் மீண்டும் பெத்லகேமுக்கு திரும்பிச் செல்ல முடிவு செய்தார். நகோமி தன் மருமகள்களை அவர்களது சொந்த நாட்டிற்கும் அவர்களது தாய் வீட்டிற்கும் திரும்பி செல்லும்படி கூறினார். ஆனால் அவர்கள் அதை விரும்பவில்லை. இருப்பினும் நகோமி மீண்டும் வற்புறுத்தவே வேறு வழியின்றி ஓர்பா தன் மாமியாரை கட்டித் தழுவி முத்தமிட்டுக் கொண்டு அங்கிருந்து சென்றார். ஆனால் ரூத்தோ தன் மாமியாரை பிரிய மனமின்றி அவரிடம், உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன். அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன். அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார். எனவே நகோமி ரூத்தை தன்னுடன் அழைத்துக் கொண்டு தன் சொந்த ஊரான பெத்லகேமுக்கு சென்றார். அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். அதனால் ரூத்து தன் மாமியாரிடம் அனுமதி பெற்றுக் கொண்டு வயலில் வேலைக்கு சென்றார். அது அறுவடை நேரமாக இருந்ததால் தானியங்களை சேகரிக்கும் வேலை ரூத்துக்கு கிடைத்தது. போவாசு என்ற கருணையுள்ள மனிதனுக்கு சொந்தமான வயலில் ரூத்து வேலை செய்தார். ரூத்து மிகவும் கடினமாக உழைப்பதையும் நேர்மையாக நடந்து கொள்வதையும் அவரது மாமியாரான நகோமியிடம் கருணை காட்டுவதையும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வதையும் போவாசு கவனித்தார். எனவே அவர் ரூத்துக்கு மிகவும் உதவி செய்தார். ஏனென்றால் அவர் நகோமியின் கணவரின் வழியில் உறவினர். நகோமியை ரூத்து கவனித்துக் கொள்வதை பார்த்து போவாசு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். போவாசு மிகவும் நல்லவராகவும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவராகவும் இருந்ததால் நகோமி தன் மருமகளான ரூத்தை திருமணம் செய்து கொள்ளும்படி அவரிடம் கேட்டார். இறைவனின் ஆசிரும் அவர்களுக்கு இருந்ததால் காலப்போக்கில் போவாசும் ரூத்தை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் இறைவனின் அருளால் அவர்களுக்கு ஓபேது என்னும் ஆண் குழந்தை பிறந்தது. இந்த ஓபேதுதான் தாவீது அரசரின் தாத்தா ஆவார். பல வருடங்களுக்கு பிறகு இயேசுவும் அதே குடும்பத்தில்தான் பிறந்தார். ரூத்தின் வாழ்க்கை நாம் பிறரிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளும் போதும் உண்மையாக இருக்கும் போதும் கடவுளை முழுமையாக நம்பும் போதும் அவரது அற்புதமான ஆசீர்வாதங்களை பெறக்கூடும் என்பதை காட்டுகிறது. அது எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட இறைவனின் ஆசீர்வாதத்தால் அனைத்தும் மாறும். நம் துக்கம் சந்தோஷமாக மாறும். ரூத்து தன் கணவர் இறந்த பின்பு தன் மாமியார் வயதானவர் என்பதாலும் அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பதாலும் தன் மாமியார் வற்புறுத்தியும் அவரை விட்டு செல்ல மறுத்துவிட்டார். எந்த புகாரும் செய்யாமல் அவருக்காக கடினமாக உழைத்தார். அவரை அக்கறையோடு கவனித்துக் கொண்டார். ரூத்தின் இந்த அன்பிற்கு பரிசாக கடவுள் அவருக்கு ஒரு புதிய குடும்பத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் கொடுத்தார்.
மேலும் தாவீது அரசரின் குடும்பத்திலும் பல தலைமுறைகளுக்குப் பிறகு இயேசுவின் குடும்பத்திலும் அவரை ஒரு பகுதியாக மாற்றினார். ரூத்தின் இந்த கதை நமக்கு சரியானதைச் செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறது. அது கடினமாக இருந்தாலும் கூட நாம் அதை செய்யும் போது கடவுளின் பிள்ளைகளாகி அவரது நிறைவான ஆசிர்வாதத்தை பெறுகிறோம். Please like and share this video to your friends and family. நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.